டிக்கெட் எடுத்துக்கணும் சில பேர் தேர்ட் கிளாஸுக்கு டிக்கெட் எடுக்கணும் வேணாமா சரியா கஷ்டமா இருக்கு என்ன சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியால பயணம் இந்த பயணம் வந்து ஜானை உண்டு தலையாசைக்குது அப்படியே கோப்பாய் சந்தி கோப்பாய் சந்தி இல்லையா கோயில் மத கொடியேறிட்ட கனடா பிரஜை எல்லாம் பல்ல ஆண்டவரை வேண்டது தின்பையில கண்டதுக்கு வந்தடி என்ன சொல்றது சில்லுக்கிறபடியே ஓகேயா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் அனுசியா. சவுண்ட் எல்லாம் குறைவாக சவுண்ட் குறைவாக இருக்கு. அப்போ இன்றைக்கு என்னன்னு சொன்னால் எல்லாரும் வந்திருக்கிறீங்களா என்ன என்ன விஷயம் சொன்னால் ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். எல்லாரும் வந்து வவுனியாவுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் எங்களோட தங்கச்சின்ற ஒரு மருத்துவத்துக்காக வந்து நாங்கள் எங்கே போகிறோம் இந்தியாவுக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த பயணம் வந்து என்னென்னு சொல்றது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அமைதியா நிக்கிறேன் சொல்லுங்க. அந்த பூர பயணம் மருத்துவங்கள் நல்லபடியா குணமடையணும். எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டது. எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டது. தின்பையில கண்டு கண்டிப்பா உண்மைதானே. இந்தியா போறது சந்தோஷம்ன்றத விட நீங்க போற விஷயம் வந்து 100% சக்சஸ் ஆகணும். அது வந்து நானும் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்றேன். எந்த ஒரு தடையும் இல்லாமல் போற விஷயம் நல்ல மாதிரி வெற்றிகரமா வரணும். அப்ப அந்த ரீதியில அன்றைக்கு நாங்க காட்டியிருந்தோம் ஒரு சின்ன துண்டுங்கிறார் இல்ல. அப்ப சின்ன துண்டு ஒன்று காட்டியிருந்தோம். அப்ப பாஸ்போர்ட் வந்து கிடைச்சிருது எங்களுக்கு 3 பேருக்குமே. அது இலங்கைன்ற புது மாடல் பாஸ்போர்ட் நீல கலர்ல வந்திருக்கு. புது டிசைன் எல்லாம் அடிச்சு. அப்போ எங்களுக்கு இந்தியாவுக்குரிய வீசாவும் கிடைச்சிடுது முந்தின நாள். அப்போ டிக்கெட்டும் போட்டோம். என்ன அப்போ இன்னொரு விஷயம் சொன்னால் நாங்கள் ஒரு என்ன சொல்கிறோம் தனியார் நிறுவனம் ஒன்றில் தான் ஒரு கடனுதவி ஒன்று பெற்று இந்த பயணத்துக்கு நாங்கள் வலிக்கிறோம். கண்டிப்பாக தேவைதானே வாழ்க்கைக்கு. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்தியாவுக்கு போகிறது. ஆனால் என்ன எங்களுக்கு ஒரு இந்த முக்கியமான தேவை அப்படியே தான் நாங்கள் அப்படி ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு போகிறோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் கொழும்புக்கு போய் தான் போக வேண்டிய அலுவல் வந்துட்டு என்னென்னு சொன்னால் பலாலில் இருந்து டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னால் 70,000 ரூபா முடியுது ஒரு ஆளுக்கு. நல்லூருக்கு வாங்கிட்டல. அப்ப நல்லூர்ன்றபடியா ஒரு ஆளுக்கு 70,000 ரூபாய். கொழும்புல இருந்து போறோம்டா கொழும்புல கொண்ட ஒரு ஆளுக்கு 40,000 ரூபாய். அப்ப அவ்வளவு லாபம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய் லாபம் இருக்கு. அப்ப ஒரு 10,000 ரூபாய் செலவழிச்சு ட்ரெயின்ல போனா கூட ஃப்ரீ யோசனை உங்களுக்கு. உண்மைதான். ஏற்கனவே தெரியாத கொஞ்சம் தட்டுப்பாடெல்லாம் எல்லாம் பொருளாதாரம் இல்ல. அப்ப அந்த ரீசன்ல 90,000 சின்ன காசு என்ன கடவுள். சந்தோஷமா வெற்றிகரமா எங்களுக்கே தெரியாது. நாங்க வலிக்கிட்டு கொண்டு அக்கா வந்துட்டா வீட்டு வாசல்ல பார்த்தா அக்கா நிக்கிறேன். எனக்கு வந்து நீங்க நைட்டு போஸ்ட் போட்ட நீங்க உண்மையிலே தெரியாது. கொஞ்சம் உடம்பு இல்லாதபடியா எதையுமே தியானிக்கிற சூழ்நிலையில நான் இல்லைன்னு சொன்னா ஜான்சன் நாங்க இந்த ரெக்கார்டை வந்து அதை காலைல விழுத்து நான் கதை காட்டாலும் அந்த டைம் வந்து என்னால இதண்டையெல்லாம் போட்டு அங்கதான் சிரிப்பாடு பண்ணிக்கிறேன். அப்ப திடீரெண்டு இப்பதான் நானதான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆதி குட்டி கொஞ்சம் உடுப்பு கிடந்த துவைக்கலாம் ஜாத சொல்லி வந்து அம்மா ஜான்சன் அகண்ட பயணம் இல்லையா. அப்ப எனக்கு தெரியாது சொன்னான் அக்கா வாய்ஸ் மெசேஜ் எப்படி கரெக்ட் இப்ப இல்ல நீங்க போட்டிருக்கலாம். என்னால வந்து தியானிச்சு அந்த டைம் சொல்ல சொல்றா ஓகே ஓகே நல்ல சொல்றா. போயிருக்கேன் அந்த அளவுக்கு வருத்தம். அந்த அளவுல வருத்தம்னா அந்த டென்ஷன் எனக்கு அந்த எல்லாம் வரைக்குள்ள இந்த மூளை வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதுல வந்து அனுபவம் இருந்து அப்ப இது என்ன நாங்க ஒரு டூர் என்று சொல்லி போவேல. ஆனா என்ன இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் தான். இப்ப அம்மாவுக்கு நிறைய நல்ல ஒரு ஆசை சந்தோஷம். அதுல போறதும் ஒரு ஆசை தான். பிளைட்ல போய் ஒரு புதுவித அனுபவம் பின்ன என்ன கடவுளையோ அப்ப இல்லையான்னு சொல்லலாத அந்த வகையில ஒரு மருத்துவத்துக்கும் போறோம். 2 பெனிஃபிட் ஒன்றும் இருக்கு. வீடியோ மட்டும் தான் இருக்கும். உண்மைதான் சப்போர்ட்டா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அப்ப நாங்க வந்து போற வழியில இன்றைக்கு நாங்க ட்ரெயின்ல தான் போறோம். என்னென்ன விஷயங்களை பாக்குறோம். அம்மாக்கு ட்ரெயின் அனுபவம் எல்லாம் அப்படி இருந்தா அன்றைக்கு வவுனியா அனுபவம் இருந்து இன்றைக்கு கொஞ்சம் கூட 6 மணித்தேலாம் சரி. அப்ப நாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 2-3 மணித்தியாலத்துல வந்து யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு போயிட்டு அங்க இருந்து கம்பகா போயிட்டு கம்பகால இருந்து பிக்னி போட்டு நீர்கொழும்புக்கு போறோம். அப்ப ஒரு பெரிய ஒரு பயணம் உண்டு. அந்த பயணம் எப்படி தான் பார்க்க போறீங்க. எங்கட மோத்தே நீங்க எவ்வளவு நேரம் பாப்பீங்கன்னு அதான் போற இடங்களையும் கொஞ்சம் காட்டி நடக்கிற விஷயங்களையும் காட்டி உங்களுக்கு நாங்க அங்க போய் சேர்ந்தா பிறகு அப்ப அடுத்தடுத்து எங்க நடக்க போற விஷயங்கள் கரெக்டா உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று தெரியும் சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வலிக்கிட்டோம். இந்த பேக்குக்கெல்லாம் எல்லா பொக்கிஷங்களும் இருக்கு. விட்டா பயணம் விட்டது சமம். ஒன்றும் கொள்ளலாம். ஒன்றும் லொக்கலாது இப்படியே போகும். சரி
அவனும் ஒரு மாதிரி எங்களை வழி அனுப்புறதுக்கு வந்து துளசியாம் வந்துட்டு மொட்டை மண்டையும் வந்துட்டு மொட்டை மண்டை. அப்ப அக்கா என்ன சொல்ல போறீங்க? அதான் மறுபடியும் அதான் சொல்றேன், போற விஷயம் நல்ல மாதிரி வரணும், சக்சஸ் ஆகி நல்ல மாதிரி வீடு திரும்பணும். நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்றேன். அப்ப ரயில் பயணம் பண்ண தான் போக போறோம். இப்ப என்ன சொன்னா லக்கேஜ்கள் இருக்கு, எங்கட எல்லா லக்கேஜையும் வந்து என்ன சொல்றது ஆட்டோக்குள்ள வச்சுன்னு போயிடாது. ரூல்ஸின் படி 4 பேரும் போயிடாது, இல்லாட்டி ஃபைன் எழுதி ஒன்னிப்பாங்க ஓடுறதுக்கு. அப்ப நாங்க என்ன பிக்மில வந்து கார் தான் புக் பண்ணிருக்கு. ஆனா காரும் வந்து நமக்கு 1500 ரூபா காட்டுது. அது லாபம் தானே பிக்மி காருக்கு. ஆட்டோ 900 ரூபா காட்டினா 900 ரூபா படி 2 ஆட்டோ பிடிக்கும். அப்ப இதை வந்து 1500 லாபம் தானே. அப்ப பிக்மி காருக்கு புக் பண்ணிருக்கு, கார் வந்து கொண்டிருக்கு. கார்ல தான் ரொம்ப மிஸ் பண்றவன. ஒரு 15 பொழுது எப்படி போக தெரியாது, நல்ல மாதிரி போயிடணும். எல்லாம் நல்லபடியா அந்த தேவதாய் நாங்க கேட்டது எதுவும் கிடைக்கும் யோசிக்காங்க, எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும். கேட்டாலும் மாதா தருவா என்று சொல்லிக்கொண்டு ஜது வர இது மட்டும் காத்தவ இனிமேலும் காப்பா உங்களை. கஷ்டம் துன்பங்கள்ல இருந்து காத்து கொண்டு வர. அப்ப ஜது என்ன மாதிரி ஜது உங்களை வழி அனுப்புறது வந்து நிக்குது. அது கடிக்க அசும் விளையாடும், கடிச்சா ஒரு கதானே. அதுதான் ஜதுவும் வந்து நிற்கிறார் வழி அனுப்புறது. உங்களோட கருத்துக்கள் எதுவும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அப்படி நல்லபடியாக சந்தோஷமா போயிட்டு வாங்க. வேற என்ன சொல்றது இந்த வீடியோல நாங்க இப்ப கார் வந்தா அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க நாங்க போற பயணங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நாளைய தினம் நீர்கொழும்புலையும் வந்து அப்பாவுக்கு வந்து பஸ் இது கொழும்பு பயணம் வந்து அது ஒரு தண்ணி மாதிரி அடிக்கடி போயிட்டு வர வழியால அது வந்து அவருக்கு கடவுள் இரண்டபடியா அடிக்கடி போய் வரவர். கவலை என்ன அப்பா விட்டுட்டு போறதுன்னு சொல்லி. சரியா நாங்க இது ஒரு மருத்துவ பயணத்துக்காக போறதால சரி இன்னொரு வாட்டி ஒரு டூரிஸ்டா போய் பாக்க வந்து என்ன சொல்ற யூடியூப் நல்ல இன்கம் வந்தா போகலாமா. சரியா இது வந்து நல்ல ஒரு விஷயத்துக்கு போறீங்க. அப்ப அது வந்து சந்தோஷமா முடிஞ்சிட்டு சந்தோஷமா எல்லாம் வெற்றியா வரணும். நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கடவுள்கிட்ட ப்ரே பண்றேன். சந்தோஷமான விஷயத்துக்கு போய்க்கல, நல்ல ஒரு மைண்ட் செட்ல சரி. அப்ப பாப்போம் என்ன அடுத்த என்ன விஷயம் சொல்லி நான் வரா விடுவேன் கடவுளே. அதுதான் நான் வந்து பலாலி போட்டு அத கடவுள் பாத்துக்கொள்ளுவா. தொண்டடிச்சு போயிருந்தா அப்ப நான் பெற மாட்டேன். உண்மையிலே அவங்களோட ரெக்கார்டு எனக்கு ஞாபகம் இல்ல. சொல்ல போனா நிதானமற்ற நிலையில இருந்தேன். நான் திடீரென்று ஜாது சொல்லிக்கல படாது குளிச்சது வந்ததுதான். என்னன்னு வராம இருப்பேன். கடவுள் ஞாபகம் இல்ல. அதுதான் அப்படி ஒரு அந்த குரல் அடைச்சு சரி எல்லாம் கடவுள் பாப்பான். கண்டிப்பா உங்களோட பயணம் நல்ல மாதிரி முடிவெடணும். நிதானமா கவனமா போயிட்டு வாங்க. ஓகே. அப்ப நாங்க காணொலியில வந்து இனி நாங்க அடுத்தடுத்து என்ன விஷயம் பார்க்க போறோம், கொழும்புக்கு போயிடறாங்கிறதுல இருந்து அந்த வீடியோ முடிய அடுத்தடுத்து கொழும்புல நடக்கிற விஷயங்களும் விமான பயணத்தையும் பார்த்து கொள்ளலாம். என்ன சரி ஓகே ஓகே போவோம். கார் வந்துட்டான், பிக்மி கார். ஐயோ ஒரு 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 வெளிநாட்டுக்கு போறவங்க கூட இவ்வளவு சாமான் கொண்டு போக மாட்டாங்க. கனடா பிரஜை. அப்ப எங்கடா வீட்டு வேலி வீடியோட போட்டாங்க. கேட் தட்பாதுக்கா அப்ப நான் வேலி உண்டு. ஐயோ என்ன வெயிட்டா இருக்கு. அப்பா பிக்மி பாத்தீங்களோ, பிக்மி என்ற சிஸ்டம் தான். ஜாது வாங்க. திறக்க சொல்லுங்க, திறக்கு தானே வரல. அதுக்குள்ள இருட்டின மாதிரி தான் கிடாக்க விடமெல்லாம். இல்ல ஊரு ரோட்டுல லைட் இல்லாதபடியா இருட்டு நல்லா காட்டுது. எங்களுக்கு 8 மணிக்கு நிற்கும் போல.
8 மணி அங்கே 8 8 3 செல்லும் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுக்காம போனேன் இப்போ டைம் பார்த்து சும்மா போயிடலாமா அப்படி சும்மா வரல போய் செகண்ட் கிளாஸில் ஒரு மாதிரி நீர்வேலி சந்தைக்கு வந்தாச்சு நல்லூர் கொடியேற்ற மாதிரி பிள்ளையா கோயில் என்னம்மா பிள்ளையா கோயில் வந்து கொடியேறிட்ட கொடியேறிட்டு ஆனால் இதுலேயும் கொஞ்சம் வடிவான நல்ல டிசைன் லைட்டில் தான் போட்டிருக்குறாங்க இந்தியாவில் பக்கங்கள் நல்ல லைட் வெளிச்சங்கள் இருக்கு உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் பிக்மி இருக்கிறவங்களோ நல்ல வேண்டாமா அவசரத்துக்கு டக்குன்னு பிக்மி கூட சரி நல்ல 3D டிசைன்ல லைட் போட்டிருக்காங்க இப்படி இஞ்சால இல்ல நான் சொன்னாது வந்தேன் அந்தால விரைக்குல தான் அடிச்சேன் வந்த நீங்க இஞ்சால குறை எங்களோட வரைக்கும் பெருசா இல்ல பிக்மி ரைடர்ஸ் ஆனா பிக்மி ஜெஃப்னா கவலை ஒரு பெரிய விஷயம் என்ன அவசரத்துக்கு அடிச்ச உடனே வருது ஊவரும் இப்ப புதுசா வந்திருக்கேன் ஆனா இன்னும் ப்ரொமோட் பண்ணல அவங்க ஆசை கோப்பாய் சந்தி கோப்பாய் சந்தி பில்டிங் பெருசா வந்துட்டேங்கடி இந்த பக்கம் காகில் சந்திருக்கு எல்லாம் புதுசு இப்ப டெவலப் ஆகிட்டு வருது நல்லூர் தானே நல்ல கியூலாம் நிக்குது வானங்கள் ஒவ்வொரு சிக்னல் சந்தியில் ஸோ நல்லூர்கிட்ட வந்துட்டோம் காவடியில் போகுது என்னம்மா காவடியிலோ இல்லை காவடி தான் காவடியில் போய் கொண்டு நல்ல க்ரௌடாக தான் இருக்கு நல்லூர் ஏரியாவே காவடியில் சாமியை வந்து தள்ளி கொண்டு போயிடும் ஜானை உண்டு தலையசைக்குது அப்படியே நல்லூர் நல்லூர் ஏரியாவே நல்ல ஒரு இதாக தான் இருக்கு க்ரௌடா இனி இனி க்ரௌட் வரும் பாருங்க இப்படி க்ரௌட் உண்டு இப்போ எங்களுக்கே டிக்கெட் எடுக்காம போனது சரியான க்ரௌட் உண்டு 70,000 டிக்கெட் டிமாண்ட் ஆகிட்டு எல்லாம் ஓ அவ்வளோத்துக்கு சீசன் அப்படியான நிறைய சனம் பெருகுன்னு சொல்லி டிக்கெட் விலை கூட்டி போட்டாங்க அடுத்து நல்லூர் உன்பகுதி தண்ணீர் பந்தல் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு முடியும் மட்டும் நல்ல ஆட்டோ ஓட்டங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஓட்டங்கள் வந்துருக்கு பாருங்க நல்லூர் முன்வீதியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் ஆகலை குமிச்சு விட்டுருக்கு கோவிலை சுற்றி ஒரே போலீஸும் சிஐடி மேர் தான் சுற்றி குமிச்சு விட்டுருக்காங்கல ஒரு டிராஃபிக் போலீஸும் ஒவ்வொரு சந்தைக்கு விட்டுருக்கீங்க நிறைய கம்பெனியிலும் வந்துட்டு உள்ளுங்க இந்த கடைகள் இதெல்லாம் கொஞ்சம் சனம் கூடுங்க நம்ம 10 மணி வரையும் நல்லூர் கோவில் வந்தாலே எவ்வளோ சனத்துக்குள்ளே போயிடணுமா கடைகள் போட்டு எல்லாம் கடை நரவாசி வேற வேற ஊர்கள் நல்லூர் கோயிலுக்கு நிற்க போகிறோம் சனத்தை பார்த்தீங்களோ ஆனால் சும்மா நடக்க மாட்டேன் சும்மா நேரங்கள்ல திருவிழா டைம் நடப்பேன் வாங்க மாட்டேன் முன்னுக்கு தடுப்புகள் போட்டிருக்கு டிராஃபிக்காக நிற்கிறேன் இந்த முறை தான் பிக்மி ஸ்பான்சர் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டாப் போட்டுகளுக்கு நோ பார்க்கிங் அரவாசிக்கும் பிக்மி தான் போட்டிருக்கு ஸ்பான்சர்
வீட்டுக்கும் கார் தான் என்ன. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இப்போ கார் கூடி போச்சம்மா. காட்டை விட கார் தான் கூடி போச்சு யாழ்ப்பாணத்தில். ஆனால் நல்லூரண்டா சனம் மினக்கட்டு சந்தோஷமா வருது இல்லை, ஒவ்வொரு சீசனுக்கும் வருது இல்லை அங்கிருந்து. இப்போ இவ்வளோ பெரிய வெளிநாள் முடிச்சு போட்டு வந்துருங்க இன்னொரு டைமுக்கு. அப்போ ஒரு மாதிரி ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டோம். என்னம்மா இந்த பிக்னிக் காரும் இல்லாட்டி சரி, நாங்கள் 2 ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ சுற்றி அடித்தது வழியை நான் அன்னைக்கு வேலைக்கே புக் பண்ணி போட்டேன். புக் பண்ணிவிட்டு ஒட்டு மாத்திரமா சுத்தா புக் பண்ணி போடுதாள். நான் சொன்னேன் அண்ணா சாரி அண்ணா உங்களை பிடிக்கிறதுக்காக நான் புக் பண்ணி நான் விடான்னு சொன்னேன் விஷயத்தை இப்படி தேவை என்று. நான் வேற மாட்டேன்டா உடனே ஓமன்ட்டு சில பேர் வேற மாட்டேன். உடனே அவரும் புரிஞ்சு கொண்டு வந்துட்டாரு அந்த டைமுக்கு. நீங்க கார் மட்டுமே வச்சுக்கிறீங்க இல்லாட்டி வேற வேற வாகனம் நீங்க? டாக்ஸி யூனியன் தான் ஓடுறோம். டாக்ஸி யூனியன் டவுனுக்குள்ள அந்த காகில்ஸ் மூணு நிற்பீங்க. ரைட் அங்காலதான். ஒரு மாதிரி ஸ்டேஷன் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுக்குள்ள போய் தான் நம்ம இருக்க ஹெல்ப் உண்டு. இதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிற்கணும் ரெயின் வெறும் மட்டும். ஸ்டேஷன் ரோட்டுக்கு வந்தாச்சு. உள்ளே போகிறோம். அடுத்த ரெயின் தான் இனி. எந்த ரெயின் வந்து எல்லா ஸ்டேஷன்ல நிற்காதுன்னுமா? எக்ஸ்பிரஸ் என்ன நார்த் கேட் பாருங்க, பெரிய பில்டிங். ஒரு மாதிரியா யாழ்ப்பாண புகையிரத நிலையத்துக்கு வந்தடைஞ்சாச்சு. எங்களோட பிக்னி அண்ணாவோட. அண்ணாண்ட பேர் என்ன? சிவகுமார் அண்ணாண்ட ஒரு உதவியால அந்த உதவினா சொல்லலாம் ஓமண்டுக்கு அந்த டைமுக்கு. பாருங்கோ எல்லாம் டிக்கெட்டில் எடுத்து கொண்டிருக்கணும். சில பேர் 3rd கிளாஸுக்கு டிக்கெட் எடுக்கணுமே நம்ம. அப்பா என்ன வந்து சரியா ரைட். லக்கேஜில் வந்து இறக்குறோம். அம்மா வேங்க அம்மா எல்லாம் வாங்குறதுக்கு அஞ்சே இல்லை அஞ்சு சிங்கம் தான் நல்ல தூக்கணும் தூக்கி. ரைட் ஓகேண்ணா, சந்தோஷமே. ஆள் தானே வேறு அவசரத்துக்கு உதவி செஞ்சவர். பாய். ஓகே. அப்போ ஆள் வந்து ஒரு காட்டு ஒன்று தந்துட்டு போனவர் கோல் டாக்ஸி என்று சொல்லி. ஒரு மாதிரி இப்போ உயர்ந்த நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். என்ன நாங்கள் வந்த டைமுக்கு வந்து பெருசாக ஆக்கள் ஒத்துருமே இருக்கையில் பார்ப்போம் இனி என்ன எவ்வளோ பேர் வெறினமோ என்ன மாதிரி தெரியல. ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் நார்மலாகவே ஆக்கள் கூட தான். ரைட்டு. அப்போ ஒரு மாதிரி யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தை அடைஞ்சாச்சு. தங்கச்சி வந்து சிப்ஸ் வேணும்னு நிற்கிறாள். சரி, அப்போ சிப்ஸ் ஒன்று வாங்கி கொடுப்போம். கடையில் இருக்கு என்ன இந்தாங்கோ. இது எனக்கு தேவை. ரைட். ஸோ இப்போ ஒரு என்ன எடுத்து நீ இதோ ரைட். ஒரு மாதிரி என்ன சிப்ஸ் இது? இது வந்து என்ன சொல்கிறது, இந்த சிப்ஸ் தெரியும் எனக்கும் தெரியும், கொண்டு போவோம். ரைட். அப்போ ஒரு மாதிரி கடைக்கு வந்துட்டேன்.
ஆக்களுக்கு பிளேன் டிக்கெட் வாங்கி கொடுக்குறதுக்கு. இப்போ தங்கச்சி அம்மாட்ட காசு கேட்குறேன், அம்மாட்ட மூத்த பேருங்க காசு கேட்குறேன். காசு கேட்டாங்க கிடக்கு, அது கடைசியாக கொடுக்கலாம். நம்பி எல்லாம் வேண்டிட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் போய் வாங்க, நெக்ஸ்ட் இயர். அப்போ ஒரு மாதிரி எடுத்தாச்சு. அப்போ இந்த ரயில் பயணங்கள், இந்த பிரயாணங்களை பற்றி இனிதான் தெரியும். நாங்க இப்ப டீ குடிக்கிறோம். உங்களை காக்கியாம உத்தரவு எடுக்க மாட்டேன். அதுக்கு என்ன கிடக்கு அப்படி ஒரு டீ குடிக்க வேண்டி இது என்னது பேர்? இது நெஸ்டி. நெக்ஸ்ட் அப்புறம் சிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் எங்களோட ஜர்னியை. இங்கிலீஷ் அடுத்து என்ன செய்ய போறோம்? அடுத்து நாங்க வந்து உள்ள போந்தோம். ட்ரெயினுக்கு தான் வேற என்ன சாப்பாடும் இல்லை. அப்போ நீங்க எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்க போறீங்க இந்த ட்ரெயின் டிராவல்ல வந்து? லைட்டாக தான் சாப்பிடுவோம். போனாதான் தெரியும். அம்மாவுக்கு பயம், லைட்டா தான் சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிடாதுல சக்தி எல்லாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டேன். ட்ரெயினுக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் வந்திருக்கணும். இப்ப எங்கட அண்ணா ரொம்ப பாவப்பட்டவர். ஆளு நடந்துரிய ஆசையா இருக்கு போல. ஸோ இந்த ரயில் பயணம் வந்து பெரேக்கனல்ல ஃபன்னா வந்தாங்க. என்னம்மா நீங்களே சொல்லுங்க என்ன நடந்தது? செனமண்டைக்கு சீட் கிடைக்கல, ஏற்கனவே புக்கிங் பண்ணிட்டாங்களாம். அப்போ நான் விடிய 2 மணிக்கு வந்து டிக்கெட் எடுத்தேன். டிக்கெட் எடுத்துட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தோம் இங்கே. ஸோ என்னோட தங்கச்சி நான் வந்து ட்ரெயினுக்குள்ளே ஏறினவா. ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு 4 சீட் பிடிச்சவா. பிடிக்க டக்குன்னு வந்து வேறு ஆக்கள் இருந்துட்டு நம்ம அதில் ஒன்று தங்கச்சி இருந்துட்டா. இருந்த உடனே எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது. எங்களுக்கு சீட் இல்லை. உண்மையிலேயே சரியான கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணம். இந்த பயணம் வந்து எங்களுக்கு சீட் இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா வந்து இதுக்குள்ளே இருக்கிறா, ஒன்றுமே செய்ய. அங்கே பாருங்கள், அந்த பக்கம் நீட்டுக்கும் ஆக்கள் இருக்கிறோம். அப்படி கேமராவில் விரல் மறைக்கும் சம்டைம். நீட்டுக்கும் அப்படி ஆக்கள் இருக்கிறோம் பாருங்க. இந்த பக்கமும் அப்படித்தான். யாருக்குமே வந்து பெருசாக சீட்டுகள் வந்து கிடைக்கல. அவ்வளோத்துக்கு சனம் இங்கே. ஏன் அப்படி சனம்னு தெரியல. என்ன தெரியல. சில நேரம் காங்கேசந்துறையிலிருந்து ஆக்கள் யாரும் மாதிரி இருப்பினா இருக்கிறதா சனம் கிடைச்சிருக்கு. இப்போ உண்மையிலே பவுனியா போன பயணம் வந்து நாங்கள் ஃபன்னாக போனோம். நாங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். இந்த பயணம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்கு. இங்கே பவுனியா பயணம் வந்து கெத்தாக போனாங்க. இந்த பயணம் வந்து இருந்து கொண்டு போகிறோம். இப்போ 68 பேர் இதுக்கடை வந்து போவாங்க. கிட்டத்தட்ட கம்பா மட்டும் நாங்கள் போக போகிறோம். இப்போ கம்பாவில் போய் கம்பகால இருந்து தான் நீர்கொழும்பு போக போகிறோம். இந்த சொல்லி கொண்டிருக்கே போய் நம்ம பாருங்க. விடிய மட்டும் இருக்கணும். இப்படி நாங்கள் மாறி வீட்டுக்கு மீறி வந்து இருப்பி நம்ம என்ன செய்யறது? 6 மணி நேரம் ட்ராவல். 6 மணி நேரம் நிற்கிறேன்னே நான் நிற்கிறது. மனுஷரா இல்லாட்டி மிருகமோ நிற்கிறேன்டா. அப்போ இருந்து தானே ஆகணும். மூடு ஒரு பக்கம் வெளிக்குது. எனக்கு கால் ஜண்டும் நோவு, கொஞ்சம் இதில் குறைச்சிரும். அப்பாவுக்கும் வந்து கால் இயலாது, அவரும் வந்து இருக்கிறார். அம்மா ஒரு பக்கம் இருக்கு, அந்த அப்பா இருக்குதா. அப்போ இப்போ ட்ரெயின் வந்து 6 மணி நேரம் பயணம். இப்போ ட்ரெயின் வந்து ஆனரவை தாண்டி போய் கொண்டிருக்கு. ஆனரவு, அங்கே கிளிநொச்சி, வவுனியா, புத்தளம் விடியும். இப்போ தான் இரவு 10 மணி ஆகுது. இனி இந்த நேரத்தை வந்து எப்படி கடக்க போகிறோம்னு தெரியல. உண்மையிலே பார்க்குற ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒன்றை காட்டுவோம். இன்றைக்கு ஒரு ஃபன்னாக இருக்கோம்னா நாங்கள் ஏறி வந்தது. ஆனால் ஏறி வந்த இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை நடக்கும்னு தெரியல. என்ன செய்யறோம், ஒரு நாளும் ட்ரெயினில் இப்படி இருந்து போனது இல்லை. அதுவும் இப்படி இருந்து போனதில்லை. இப்படி ஒரு நிலத்தில் இருந்து போனதில்லை. என்ன செய்யணும்னு தெரியாது. இருந்து போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்து போகிற ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, உடம்பு பின்னுக்கு பேக் பெயின் ஒன்று இருக்குது, முதுகு வலி ஒன்று வரும். இப்படி இருக்கீங்க சீட்டில் தானே நிமிந்து கொண்டு போவேக்க. அப்போ அந்த ஒரு நோவு தான் தாங்க இயலாது. போவேக்க இப்படி ஒரு தடையல் வருது, தடங்கள் வருது, பயணங்கள் போவேக்க. இது தடையென்று சொல்ல முடியாது. என்ன எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அசௌகரியம், அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே இந்த டிக்கெட் புக்கேக்க வந்து மட்டுப்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்ல. செகண்ட் கிளாஸுக்கு வந்து இவ்வளவு தான் டிக்கெட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா உண்மையிலே வர வரைக்கும் ஓகே, பிரயோசனமாக இருக்கும். இல்லாட்டி இப்படி இருந்து கொண்டு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இப்போ செகண்ட் கிளாஸு இவ்வளவு தான் சீட்டுக்கு. அதுக்கப்புறம் போகிறாக்களுக்கு இல்லை அதெல்லாம் விஷயம் முடிஞ்சு. இல்லாட்டி அதுக்கு ஒரு நடைமுறை ஒன்று கொண்டு வந்தால் உண்மையிலே நல்லா இருந்துக்கு நினைக்கிறேன்னு நான். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், ரெயின் பயணத்தை இப்போ
எத்தனை தடைகள் வந்தாலும் பயணங்கள் தொடரும். தடைகள் வந்தாலும் பயணங்கள் தொடரும். எங்களோட பயணங்கள் என்று அம்மா சொல்றா. சரி பார்ப்போம், எதா இருந்தாலும் அதைக்கும் ஒரு முகம் கொடுத்து அதையும் கடந்து செல்வோம். இதுவும் ஒரு விதமான ஒரு டிராவலாக தான் இருக்கு. இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம், என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு இடமா ரெண்டு தான் போகுது. சனங்கள் அப்படி வருதா பாறையில் நிற்கவே இடங்கள் இல்லாமல் இருக்கு. சிட்டியான சனம் இங்கே பாருங்க, அப்படியே எல்லாம் இருக்கணும் நிறைய பேர். என்ன சொல்கிறேன்னு தெரியல. அங்கே ஏறி வந்தோன்னு இருக்கணும், எங்கே வேற போய் என்ன கண்டா தெரியல. மாறி மாறி ஏறி வந்தோன்னு இருக்கணும். அப்போ ஆக்கள் ஒவ்வொருத்தராக பாருங்க இப்போ போய் கொண்டிருக்கணும். என்ன செய்யறது தெரியல எனக்கு கண்டா. விடிய ஒழுங்கா நிம்மதியான திரையங்குள்ள இல்லாத போல கொடுத்துல ஏதோ ஸ்டேஷனில் வந்து நிற்கணுமா தெரியல உங்களுக்கு என்ன இடம் சொல்லி. இப்போ கிளிநொச்சி கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இப்போங்கிற பயணத்தில் வந்து நாங்கள் பாருங்கோ இங்கே இட்டனமடையில் நிற்கிறோம். இப்போ இரண்டமடை ஸ்டேஷனில் நிற்குது. அடுத்தது வந்து இங்கே பாரதிபுரம், அறிவியல் நகர், அப்படியே போனால் முருகண்டி. ஆனால் கொஞ்சம் ட்ரெயின் குயிக்காக போகிற மாதிரி இருக்கு. நம்ம என்ன கண்டா மாங்குளம், மங்கள வவுனியா. சரி எல்லாம் பார்ப்போம். இந்த பயணம் வந்து நல்ல அனுபவமாக தான் இருக்க இருந்து போகிற பயணம். எங்களோட பேக்குகள், லக்கேஜுகள் எல்லாம் இருக்குது. தங்கச்சியை பாருங்க, அவருக்கு வந்து இந்த கவலையும் இல்லை. டிக்கெட் பிடிச்சிட்டால டிக்கெட் பிடிச்சிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுசியாக்கா மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறா தங்கச்சிக்கு. நங்கி உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை என்ன? அவருக்கு பரவாயில்ல, ஏதோ கடவுளேன்ட்டு அவருக்கு ஒரு சீட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி சரியான கஷ்டப்பட்டிருக்கு மல் வருத்தத்தோட. பாருங்கோ கச்சான் எல்லாம் வித்து கொண்டு வரி நம் ட்ரெயின்ல. உண்மையிலே இந்த கச்சான் வித்து வர அப்படித்தான் ட்ரெயின்களில் வந்து கச்சான் வித்து கொண்டு போவாங்க. வாங்கி சாப்பிட ஆசையாக தான் கிடக்கு. ஆனால் எனக்கு எதுல இருந்து சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு. இரண்டமடை ஸ்டேஷன் தாண்டி போகிறோம். உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு க்யூட்டாக ஒரு குழந்தை ஒன்று இருக்கு பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஆள் வந்ததுலேருந்து ஒரே குறும்பு ரங்கி ஓடுறது திரிகிறதுன்னு சொல்லி மகா குட்டிய மாதிரி தான் இருக்கு ஆள் வடிவா. உண்மையிலே பாருங்கோ இன்றைய நாள் பயணம் வந்து சரியான ஒரு என்ன சொல்கிறது பிடிக்கவே இல்லை எனக்கு. நின்று கொண்டு போகிற ஒரு பயணமாக மாறிட்டு இந்த ட்ரெயின் பயணம். ஸோ அப்போ ஒரு மாதிரி டீ ஒன்று வந்துட்டு டிஸ்பிளேல ஃபுல்லாக திரியிட போனாங்க. நீட்டாக இருக்கும் டிஸ்பிளேல. டீ வந்தது ஒன்றுமே செய்யலை. அது பசிச்சாலும் வந்து சாப்பிடல. அது நம்ம குடிச்சிட்டு வந்து நாளைக்கு சாப்பிடுவோம். என்ன செய்யறது, ஒரு நல்ல ட்ராவல் ஒன்று பார்க்க வந்து நாங்கள். அந்த ட்ராவல் வந்து இப்படியா போச்சு. எல்லாரும் திரிக்கிறோம் உங்களை பார்த்து. நாளைக்கு பொசன்ன்றதால நிறைய சனம் வந்து சிங்கிள் ஆக்கள் வந்து ட்ரெயினில் ஏறி வைக்கணும். அப்போ லீவில் போகிற ஆக்களும் கூட அன்றாபுரம், கொழும்பு சைடுகளுக்கு வந்து பொசன் நாளைக்கு பொசன்ன்றதால நிறைய சனம் வந்து லீவ் எடுத்து கொண்டு போயினோம். அப்போ அதெல்லாம் வந்து ட்ரெயின் ஃபுல்லாக இருக்குது. சம்டைம் ஃப்ளைட்லேயும் வந்து இப்படி பொசனுக்கு ஃபுல்லாகிடா சரி. அப்போ நாங்கள் என்ன செய்யறது, ஒன்றுமே செய்யலை. அதை நம்ம இப்படி எங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்து போகத்தான் போகணும். ஏன்னா கடிக்குது கொஞ்சம். அந்த ஆட்கள் ஒரே வந்து திரிஞ்சு போகணும். அப்பாவுக்கு என் அப்பா சோசாங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறார். ஆள் மாறிக்கிறியாங்கள விழுந்தா சரி. நான் சொன்னாண்டி கதவை பூட்டி போட்டிருக்க சொல்லி என்ன தூசுவல் படம் இல்லாதது. அப்போ ரைட் இந்த டீயை குடிச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையான இடங்கள் காட்டலாம்னு தான் பார்த்தேன். நான் சீட் சைட்டாக இருந்து கொண்டு ஒன்றுமே செய்யலாம போச்சு. எங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. இப்போ நாங்கள் இடங்களை காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் எனக்கு. என்ன சொல்கிறது, வாழ்நாளில் நான் ட்ரெயினில் இப்படி இருந்து போனதே இல்லை. இப்படி போனது இல்லாத ஊத்தியல் தானே. ஆட்கள் 68 பேரும் வந்து போடம் இதில் இருந்த ஊத்தியல் படம். அப்போ என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஒன்றுமே செய்யலாது. சரி பார்ப்போம் என்ன அடுத்தடுத்து. இப்போ கம்பகா போகும் மட்டும் நாங்கள் முடிச்சு தான் இருக்கணும். முடிச்சிருந்து தான் போய் இனி அங்கேருந்து நீர்கொழும்புக்கு டிக்கெட்டு, நீர்கொழும்புக்கு பிக்னியோட போட்டு நீர்கொழும்புக்கு போகணும். என்னம்மா எல்லாமே டோச்சர் தான். அப்போ அந்த நேரங்களில் வந்து
இந்த மிட் நைட்லேயும் நள்ளிரவுலேயும் வந்து நிறைய பேர் வந்து தேநீர் கோப்பி என்று சொல்லி நிறைய கொண்டு திரிவாங்க. இதால் நல்லா சூடாக தான் இருக்கு, சூடாக தான் கொண்டு திரிகிறாங்க. சரி பார்ப்போம். இப்போ ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட புன்னேவன்று சொல்லி ஒரு சிங்கள கிராமத்தை தாண்டி அடுத்து மதவாச்சி என்ற இடத்தை நோக்கி ட்ரெயின் வந்து போய்கொண்டிருக்கு. பார்ப்போம், நான் காட்ட முடியாட்டியும் நான் இப்படி ட்ரெயின் போகுதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு. மதவாச்சி என்ற இடத்தை தாண்டி நாங்கள் அன்றாபுரம் இன்னும் ஒரு 3.5 மணி ஓட்டங்கள் தான் இருக்கு. என்னம்மா சரி, இப்படி கொஞ்சம் கூட நாங்கள் நெச்சு பார்க்க முடியாத ஒரு பயணம் தான் இந்த பயணம். சரி பார்ப்போம். ஒரு மாதிரி பியாங்கோட ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. ஆகல் நம்ம ஒருத்தக்காரங்க களைச்சி விழுந்து போய் வந்து நிற்கிறேன். ஐயோ ஒத்தருமே இல்லை ரோட்டு வலிக்க. என்ன ரோட்டில் ஒத்தருமே இல்லை. பிக்மி ஒன்று போட்டிருக்கு போல. என்ன பிக்மின்னு காணல. காலையில் 4 மணி, என்ன 4 மணி ஆகுது. ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் இறங்கி வந்து ஒன்று இருக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. என்ன ஸ்டேஷனில் வந்து அந்த சித்திரங்களுக்கு இருக்க சேர்லையே கிரி பக்கத்தில் மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு நீட்டாக வடிவாக இருக்குது ஓரளவு. இப்போ காரை கொடுத்து வந்துட்டேன். எங்களுக்கு அந்த இதுகள் சரி வராது. இந்த லக்கேஜில் ஏற்றுறபடியாக பிக்னிக் கார் தான் போட்டிருக்கிறேன். அப்போ வந்து ஒன்று இருக்கு, நிற்கிறேன் இங்கே ஒரு இடத்த வந்து ஒன்று இருக்கு. காரும் இவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஓகே. அப்போ காரும் வந்துட்டு போல. இதா கார் ஒரு வந்து வெட்டி பார்த்து கேட்கட்டும் மங்களை அவரா. ஐயா சரி, அப்போ காரும் வந்துட்டு ஏற்றுங்கிறது. கொழம்பு பக்கம் பிக்மினா சும்மா அடிச்சோன்னா வந்துருக்கேன் கை கார். எல்லாத்தையும் தூக்கி எதுவுமே ஒரு விட்டு போனா சிக்கல். லக்கேஜ் எல்லாமே இது போகிறது. சற்று நேரத்தில் நீர்கொழும்பை சென்று அடைய உள்ளோம். நமக்கு பயணம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியும். அடங்க அப்படி நித்திர களைப்பும் ஒரு நித்திர வெறி உண்டு. சரியா ஓகே வருங்க வருங்க. ஸோ இப்போ நாங்கள் பிக்னி ஒன்று போட்டு கார் வந்து எங்களை பிக்கப் பண்ணி போய் கொண்டிருக்கு. வேயாங்கோட்டை டவுன்லேருந்து. இங்கே ஃபுல்லாக கடையெல்லாம் க்ளோஸ் என்ன இந்த டைமும் இல்லை. வியாங்கோட டவுனால போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மாதிரி நீர்கொழும்புக்கு வந்தாச்சு. பல தடைகளை தாண்டி என்ன கடற்கரை சைட் வந்து ட்ரெயினுக்குள்ள கிடந்து கால் வலிச்சு எனக்கு பிரச்சனை பட்டு இல்லாமல் முதுகெல்லாம் நோவு அப்படி இருந்தும் சரி போய்கொண்டிருக்கிறோம். போயாச்சு, இடங்களுக்கு வந்தாச்சு. நானும் கவிதா சாக்கினியாக்கள் முதல் தங்கின அதே விட்டு தான் போய் கொண்டிருக்கிறேன். அந்த ரோட் தான். கொஞ்சம் இடங்கள் வலிக்க வலிக்க கொஞ்சம் படிவாக இருக்குது. விடிய விடிய அந்த விடிய தெரியவே பெற நோமல் வடிவாக இருக்கு இடங்கள். அப்போ நாளைக்கு விடிய உண்மையிலே இந்த உடம்பு அலுப்புக்கு 7 மணி சொன்ன இடங்களை சுற்றி காட்டலாம் என்ன. ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலுமே ரோமன் கத்தோலிக்க சேர்ச்சல் தான் இருக்கும் கூட. இவர் தான் இந்த ஃபோனை மறந்து காருக்கு விட்டுறாரு. காலையிலேயே
ஸோ ஒரு மாதிரி நீர்க்குழம்பு வந்தாச்சு, சாப்பாடு வாங்கிக்கொண்டு பனிசுகள் டீ எல்லாம் வாங்கிக்கொண்டு ஒரே பசியாம். உங்களோட தங்கச்சி வடிவா நித்திர கொண்டவா, அவருக்கு எந்த கவலையுமே இல்லை. இப்போ நித்திர கொண்டாமல் ஒழுங்கா சீட்டில் இருந்தவா, நாங்கள் தான் மடங்கி விழுந்திருந்தோம். நாங்கள் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அம்மாவுக்கு முறை கலைப்பு இந்த பக்கம் எல்லாம் எடுக்கிறோம். எல்லாம் பார்த்துருங்க ப்ரோ விட்டுறையில். மாதிரி ஹரணி தேங்க்யூ. ரைட், காசை கொடுத்தாங்களா, காய் வெட்டி விட்டாச்சு. 10,000 ரூபா. இந்த சூகேஸுக்கு வந்துடி என்ன சொல்கிறது, சில்லிருக்கிறபடியே ஓகே இருக்குது, இல்லாட்டி பிரச்சனை. உண்மையிலேயே அது என்னால் செட்டியாக இல்லாது. அப்போ ஒரு மாதிரி களைச்சி விழுந்து போய் கண்ணுகளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படி இயலாது. ஒரு ட்ரெயினில் வந்து ஆக்கள் நடக்கிற இடத்துல படுத்திருந்த நாங்கள். உண்மையிலேயே இந்த ரயில் பயணம்ன்றது எனக்கு வெறுத்து போச்சுண்டியோட. என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்னம்மா அம்மாவுக்கும் சரியாக இல்லாது. என் அம்மா கொஞ்சம் அளவு சீட்டில் இருந்துட்டு அப்புறம் கடைசி மட்டும்தான் நான் கிட்டத்தட்ட 6 மணி தேவை பயணம் வந்து கீழே ஒரு கதவுக்கே இப்படி கிடந்தேன். எல்லாம் மூத்தியாக போயிட்டு. சரி, எனவே மகிழ்ச்சியாக வந்து என்னப்பா தடங்கள் வந்தாலும் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திப்போம். என்ன அது மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே இடங்கள் காட்டக்கூடிய நான் காட்டிட்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் நான் ஜான்சன். பாய்.